सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यंकरवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த உத்தவ கீதை என்பது பகவான் தன்னுடைய நண்பனும் சிஷ்யனும் ஆகிய உத்தவருக்கு உபதேசித்த உபதேசம். அர்ஜுனனுக்கு உபதேசித்தது பகவத்கீதை, இங்கே உத்தவருக்கு உபதேசித்தது உத்தவ கீதை என்ற பெயரில் வழங்குகின்றது. இது பாகவதத்தில் வருகின்றது என்றெல்லாம் நம்ம அவருடைய எந்த இடம் எப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் நம்ம பார்த்தோம். கடைசியாக இதில் யது மகாராஜா கிருஷ்ணருடைய யாதவ குலத்தினுடைய கீர்த்தி பெற்ற ஒரு ராஜா, அவர் பேரில் தான் யது குலம், அதுதான் யாதவ குலம். அவர் ஒரு அவதூத சன்னியாசியை சந்திக்கின்றார். அவருக்கு எதுவுமே உடைமை எதுவுமே இல்லை. கௌப்பீனம் கூட அவருக்கு உடைமையாக இருக்கவில்லை. கௌப்பீன வந்தக கழு பாக்ய வந்தகன்னு சொன்னாலும் அதுவும் கூட இல்லாமல் இருந்து கொண்டிருப்பவர். ஆனால் எப்படி இருக்கார்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அவர் சந்தித்த இந்த யது மகாராஜா கேட்கின்றார், நீங்கள் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீங்களோ இது காரணம் என்ன? என் இடத்துல எல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது, ராஜா என்ன சொல்லணுமா என்ன, எல்லாம் என் இடத்துல நிறைஞ்சு இருக்குது, ஆனாலும் என்னால் அப்படி இருக்க முடியவில்லை, நீங்கள் இவ்வளவு மகிழ்ச்சியாக நிறைவாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படி சொல்லி கேட்கின்றார். அந்த கேள்விக்கு பதிலாக அவதூத சந்நியாசி, நான் ஒரு அறிவை நான் பெற்றிருக்கின்றேன், அந்த அறிவை பெற்ற குருமார்கள் 24 பேர் இருக்கின்றார்கள், அந்த 24 குருமார்களிடத்திலிருந்து பெற்ற அறிவை நானும் உனக்கு சொல்லுகின்றேன், இந்த அறிவின் மூலமாகத்தான் நான் இவ்வளவு ஆனந்தமாக இருக்கின்றேன். தாய்மன்னர் சொல்வது போல் அறிவிலூரும் ஆனந்த வெள்ளமேன்னு சொல்லுவார். நிறைய பேர் வாழ்க்கையினுடைய சிரமத்துக்கு காரணமே நாம் சரியாக சிந்திக்காதது தான், அறியாமைத்தான் காரணம். ஆசையே துன்பத்துக்கு காரணம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆசைக்கு என்ன காரணம்னா அறியாமையில் நாம் வைக்கின்ற பற்று, அறியாமல் நாம் விரும்புகின்ற விருப்பங்கள் தான். ஆக ஆசைக்கு மூலம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம். அதுபோல் இங்கே அறியாமையினால் தான் நிறைய பேர் துயரப்படுகின்றார்கள். அறியாமையில் தான் எனக்கு துயரம் வந்துள்ளது என்ற அறிவு கூட இல்லாமல் துயரப்பட்டு கொண்டிருக்கின்றார். சரியான அறிவு இருந்தால் நாம் துயரத்திலிருந்து நிச்சயமாக விடுபட்டு விடுவோம். ஆக துயரத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்கு முக்கியமாக இருப்பது அறிவு, தெளிவு. சரி, இந்த அறிவை நாம் யாரிடத்தில் பெறலாம்? யார் நமக்கு இந்த அறிவை கொடுக்கின்றார்களோ நாம் சென்று வணங்கி எனக்கு அறிவை புகட்டுங்கள் என்று கேட்டு பெறும் பொழுது அந்த அறிவை நமக்கு கொடுப்பவருக்கு பெயர் குரு. இதெல்லாம் நம்ம பார்த்த கருத்தினுடைய சாரமாக சொல்கிறோம். இதில் 2 கருத்தை பார்த்தோம். நமக்கு யாருமே குரு தேவையில்லை, அப்படி ஒரு கருத்து இருக்குது. அடுத்து நமக்கு நாமே குரு, அப்படி ஒரு கருத்து இருக்குது பார்த்தோம். குரு நமக்கு தேவையில்லைன்னு சொல்லணும்னு சொன்னால் வாழ்க்கையில் நாம் பெறுகின்ற எல்லா அறிவை கொடுப்பவர் எல்லாமே குரு தான். அப்படி பார்த்தா அம்மா முதல் குரு, அப்பா 2வது குரு, யாரெல்லாம் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறாங்க எல்லாரும் குரு தான். ஆக குரு இல்லாமல் இருப்பது என்பது விசேஷம் இல்லை. எனக்கு குரு வேண்டாம், யாருமே எனக்கு குரு இல்லை என்று சொல்வது பெருமைக்குரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி பார்த்தோம். 2வது எனக்கு நானே குரு அப்படி சொன்னால் அதுவும் சரி வராது சொல்லி பார்த்தோம். யாருக்கு அறிவு வேண்டுமோ அவர் எதில் இருக்கார்? அறியாமல் இருக்கிறார். அறியாமல் இருக்கின்ற அவரே அவருக்கு குருவாக எப்படி இருக்க முடியும்? அவருக்கு அந்நியமாக வேறு ஒருவர் வந்து உபதேசம் செய்தால்தான் அவருக்கு அறிவு கிடைக்கும். ஆக எனக்கு நானே குரு என்பதும் கூட சரியான சிந்தனை இல்லை என்றெல்லாம் நாமும் விரிவாக பார்த்திருக்கின்றோம். ஆகவே எனக்கு நானே குருவாகவும் இருக்க முடியாது, எனக்கு குரு தேவையில்லை என்பதும் சரியான ஏற்புடைய செயல் இல்லை, அறிவுடைமை இல்லைன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து அப்படி குரு தேவை என்று முடிவு செய்துவிட்டால், எனக்கு நானே குருவாக இருக்க முடியாது என்று முடிவு செய்தால் எனக்கு குரு வேண்டும் என்று தெரிகின்றது. அப்படி வேண்டும் என்று தெரிகின்ற குரு, ஒரு குரு போதுமா பல குரு வேணுமா? ஏக குருவா அநேக குருவா? இது அடுத்த கேள்வி. இதோடு சென்ற அந்தர்யோகத்தை நம்ம நிறுத்தி இருந்தோம். எனக்கு பல குரு வேண்டுமா ஒரே ஒரு குரு மட்டும் வேண்டுமா? முதல் 2 கருத்துக்கள் எனக்கு குரு வேண்டாம் என்பதை நாம்
ஆராய்ச்சி செய்து குரு வேண்டும் அவசியத்தை நாம் உணர்த்தினோம். இரண்டாவது, எனக்கு நானே குருவாக இருக்க முடியாது என்பதற்கு காரணங்களையும் பார்த்தோம். இங்கே எனக்கு பல குரு வேண்டுமா, ஒரு குரு வேண்டுமா? ஒன்று ஞாபகம் வருது. ஒரு சுவாமி இடத்துல நிறைய சிஷ்யர்கள் இருந்தாங்களாம். அப்புறம் குரு சொன்னாராம், எனக்கு குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யன் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னாராம். நம்ம குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யனா குருவை விட அதிக அறிவுடையவராக ஒருத்தர் இருந்திருப்பார் சொல்லி. அப்படி இல்லையா, ஒரே ஒரு சிஷ்யர் தான் இருந்தாராம். நிறைய சிஷ்யர்கள் இருந்தாங்க, இப்போ மிஞ்சி இருக்கிறது ஒரே குரு சிஷ்யன் தான் சொன்னார். தான் குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யன். அதுபோல் இங்கே ஒரு குரு போதுமா, பல குரு வேணுமா? ஒருவரை குருவாக எடுத்துக்கொள்வதா ஏற்றுக்கொள்வதா, பலரையும் குருவாக ஏற்றுக்கொள்வதா? இது கேள்வி. இதில் பதில் என்னவென்றால், இரண்டுமே உண்மைதான். அது எப்படி பார்க்க போகின்றோம். ஒரு குரு, அதுவும் உண்மைதான். இரண்டாவது கருத்தாக பல குரு வேண்டுமா, அதுவும் வேண்டும் தான். எப்படி, ஏன், அதை பார்த்துடுவோம். இதில் முதல்ல ஒரு கேள்வி, எந்த நேரத்தில் எந்த விஷயத்தில், அது ரொம்ப முக்கியம். ஒரு வேதாந்த கோர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு ஆசிரமத்தில், அதில் பாடம் நடந்துக்கிட்டு இருக்கு, மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே வேதாந்தத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு குரு இருப்பார். அப்புறம் அங்கே சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு குரு இருப்பார், இலக்கணம் சொல்லிக் கொடுக்குறது. அப்புறம் சாண்டிங் சொல்லிக் கொடுத்து ஒரு குரு இருப்பார். அந்த மாணவருக்கு உடற்பயிற்சி வேண்டும், யோகாசன பயிற்சிகள், அதற்கு ஒரு ஆசிரியர் இருப்பார். அப்படி பல ஆசிரியர்கள் ஒரு கோர்ஸில் ஒரு மாணவனுக்கு இருக்கக்கூடும், இருக்கலாம், தப்பு இல்லை. அப்படி தான் முடியும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு குருமார் இருப்பாங்க. பள்ளிக்கூடங்களில் கூட அப்படி தானே இருக்குது. கணக்குக்கு ஒரு வாத்தியார், சயின்ஸுக்கு ஒரு வாத்தியார், சோஷியல் சயின்ஸுக்கு ஒரு வாத்தியார், தமிழுக்கு ஒரு வாத்தியார், இல்லையா? ஒரு மொழி வேணுமா, பல மொழி வேணுமா? தமிழ்நாட்டில் இப்போ பெரிய விஷயமாக விசாரமாக இருக்குது. ஆமாம். ஆக ஒரு அறிவிற்கு ஒரு குரு, ஒரு பிரான்ச் ஆஃப் நாலேஜுக்கு ஒரு குரு. பள்ளி கல்லூரிகள் எல்லாவற்றிலும் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆசிரமங்கள்லேயும் அப்படி தான் ஒரு கோர்ஸ் நடந்ததுன்னா அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க. அடுத்து ஒருத்தர் சொன்னார், இந்த குருவுக்கு உலக விஷயத்தில் ஒரு குரு இருப்பார். அது யார் தெரியுங்களா? சிஷ்யர்கள் தான் சொன்னார். சிஷ்யர்கள் தான் ஊர் விவகாரங்கள்லாம் எடுத்து வந்து குருவுக்கு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதில் சிஷ்யர்கள் தான் உலக விவகாரங்களுக்கு குருவுக்கு. ஆக உலக ஞானத்தை அடையணும்னு சொல்லி சொன்னால் குருவானவர் சிஷ்யர்கள்ட்ட கேட்டால் போது அவங்க நிறைய சொல்லிவிடுவாங்க. அப்படி ஏக வித்யா ஏக குரு, ஒரு வித்தைக்கு ஒரு குரு தான் இருக்க வேண்டும். எந்த விஷயத்தில் சொல்லி சொன்னால், எந்த விஷயத்தை பற்றியதில் அறிவு நமக்கு தேவையோ அந்த விஷயத்தில் அந்த ஒரு குரு தான் நமக்கு இருந்தால் அவர் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அறிவை முழுமையாக முறையாக பிசிறு இல்லாமல் சொல்லிக் கொடுப்பார். ஆக பல குரு தேவை தான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. அப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு குரு தான் தேவை. ஆக ரெண்டுமே உண்மை தான் சொல்லி பார்க்கின்றோம். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு குரு, ஒரே சப்ஜெக்ட்டு பல குரு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், சிஷ்யன் இருக்கிறது அதோ கதி தான். ஆமாம், ரொம்ப கஷ்டம். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. ஆக ஏக விஷயத்துக்கு அநேக குரு வந்தால் என்ன ஆகும்? ஏற்கனவே சப்ஜெக்டு தகராறு, ஏற்கனவே தமிழே தகராறு. இங்கிலீஷ் எம்ஏ அப்படி சொல்லுவாங்க. ஆமாம், தமிழ் தகராறு, இங்கிலீஷ் எம்ஏ. தமிழ்நாட்டில் தமிழும் தெரியல, இங்கிலீஷும் தெரியல. ஒரு பிஇ படிக்கிற மாணவனுக்கு உண்மை இது. ஒரு இந்த தினசரி தியானம் அல்லது ஒரு கோயில் பத்திரிக்கை இருக்குது பாருங்கள், அழைப்பது, அதை கொடுத்து படிக்க சொன்னால் படிக்கவே தெரியல. ரொம்ப ஆச்சரியமாக. ஆனால் பிஇ படிக்கிறான். அதுவும் தமிழ்நாட்டில் கிராம பகுதி மாணவர்களுக்கு சுத்தம். ஆமாம், அந்த அளவுக்கு தான் எனக்கு தமிழ்நாட்டில் தாய்மொழியாக அந்த கதியில் தான் இருக்குது. ஏதோ நகர்ப்புறத்தில் அல்லது தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் இருக்குது. மற்றபடி பார்த்தோம்னா ரொம்ப பாவமாக இருக்குது, பரிதாபமாக தான் இருக்குது தமிழ்நாட்டினுடைய இந்த தமிழ் மொழியினுடைய தன்மை. நிறைய பேருக்கு இல்லை. ஆக ஏற்கனவே சப்ஜெக்ட் தகராறு. ஆக ஒரே விஷயத்துக்கு பல குருமார்கள் இருந்தால் என்ன ஆகுன்னா, ஒரே வேதாந்த பாடத்துக்கு பல குருமார்கள் வந்தால் அவரவர் ஒரு கோணத்தை சொல்லி சென்று விடுவார்கள். ஒரே சம்பிரதாயத்தில் வந்திருந்தாலும் கூட கருத்து மாற்றம் இருக்காது, சொல்லுகின்ற முறையில் மாற்றங்கள் இருக்கும். அந்த வே ஆஃப் டீச்சிங் இருக்குது பாருங்கள், அதில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும்.
ஆகவே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு குரு தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வேதாந்தம் படிக்கிறதுக்கு வேதாந்த பாடத்துக்கு ஒரு ஆசிரியரை தான் நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் முறையாக சொல்லி கொடுத்து விடுவார், விஷயங்களை படிப்படியாக சொல்லி நமக்கு நிறைவு செய்து வைப்பார். ஆமாம், வேறு சப்ஜெக்ட் வேணும்னா வேறு ஆசிரியர் நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்படி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு குருவிடத்தான் போகணும். ஆக ஏக குரு. ஒருத்தர் என்ன பண்ணாராம், ஒரு கேள்வியை தயார் பண்ணார். மோட்சம் என்ற தலைப்பில் ஒரு கேள்வியை தயார் பண்ணி 21 குருமார்களிடத்தில் கேள்வி கேட்டார். அந்த 21 குருமார்களும் 21 விதமாக பதில் சொன்னாங்க. அப்போ என்ன ஆகும் மாணவனுக்கு? பாதரசமாய் மனது சஞ்சலப்படுமலால் பரமசுக நிஷ்டை பெறுமான்னு சொன்னார். பூதலயமாகின்ற மாயை முதல் என்பர் சிலர், பொறிப்புலன் அடங்குமிடம் பொருள் என்பர் சிலர், குணம் போன இடம் என்பர் சிலர், நட்ட நடுவேர்ந்த நாம் என்பர் சிலர், உருவென்பர் சிலர், அருவமாம் என்பர் சிலர், பிறவுமே மொழி வருதையால் விவையால் பாதரசமாய் மனது சஞ்சலப்படுமலால். ஒருத்தர் ஒரு நிலையில் சொன்னாங்க. காரணம், அவரவர்கள் எந்த நிலையில் நிற்கின்றார்களோ வளர்ந்திருக்கின்றார்களோ அதை மட்டுமே முழுமையானதாக இறுதியானதாக சொல்லி கொடுத்து விடுகின்றார். அடுத்து போனால் இல்லை சொல்லி அவர் அறிவுபூர்வமாக நெகேட் பண்ணி அடுத்த படிக்கு சொல்லியிருப்பார். ஆனால் நம்முடைய மனது என்ன ஆகும்? அதுதான் சொல்கிறார், பாதரசமாய் மனது சஞ்சலப்படும் சொல்லி சொல்கிறார். நாம் புண்ணியம் பண்ணியிருந்தோம்னா, சரியான நல்ல ஒரு சம்பிரதாய குரு இடத்துல படிச்சிருந்தோம்னா, அந்த குரு முறையாக நமக்கு பாடத்தை சொல்லி கொடுத்து அந்த பாடத்தை நிறைவு செய்த பிற்பாடு அவரே சொல்வார், இனி நீ எங்கே ஒன்றா போய் யார் இடத்துல ஒன்றா பாடம் கேட்கலாம், உனக்கு மைய கருத்து புரிந்து விடும்போது அந்த கருத்துக்களை நீ எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்பது உன்னை நீ படித்த விதத்திலே தெரிந்து கொண்டிருப்பாய், சென்று வா மகனின்னு சொல்லி அனுப்புவார். அது ரொம்ப முக்கியம். அறகுறையாக படிச்சிருந்தோம்னா அறகுறையாக தான் எல்லா இடத்தையும் கேட்டோம்னா நாமளும் அப்படி தான் ஆகிவிடுவோம். ஆக இத்தனை கருத்துக்களையும் நாம் சந்திமே குரவோ ராஜன் பகவோ புத்தி உபாஸ்ரிதாக, இந்த ஒரு வார்த்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார். நான் யாரிடமிருந்து அறிவை பெற்றேனோ அந்த குருமார்கள், இப்படி நான் நிறைவாக இருப்பதற்கு காரணமான அந்த அறிவை எந்த குருமார்களிடத்தில் பெற்றேனோ அந்த குருமார்கள் யார் யார் என்று உன்னிடத்தில் சொல்லுகின்றேன். அதே நேரத்தில் அந்த ஒரு குருவிடத்திலிருந்தும் நான் எந்த அறிவை பெற்றேன் என்பதை உனக்கு சொல்லுகின்றேன், கேட்பாயாக என்று அடுத்து ஆரம்பிக்கின்றார். புத்தி உபாஸ்ரிதாக, நான் பெற்ற அறிவை பெற்ற குருமார்கள் எல்லாம் எப்படி நான் அந்த குருமார்களை பெற்றேன் என்றால் என்று புத்தியினால் பெற்றேன்னு சொல்கிறார். அதுதான் பார்க்க போகிறோம். அவர் சொல்கிற ஒரு குருவையும் பார்த்தா சில இதெல்லாம் உயிர் உள்ளது இருக்கும், சிலதெல்லாம் உயிரில்லாத பொருள்கள் இருக்கும். உயிரில்லாத பொருள்கள் பேசாது, குருவாக உபதேசிக்காது. அவர் எடுத்தது இவர் எப்படி அறிவை பெற்றார் என்றால், என்னுடைய புத்தியினால் அந்த பொருள்களிலிருந்து அறிவை நான் பெற்றேன்னு சொல்கிறார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவர் இன்னும் சொல்ல போகின்ற 3-4 ஸ்லோகங்களில் புத்தி உபாஸ்ரிதாக, என்னுடைய புத்தியினால் அடையப்பட்டவர்கள் சொல்கிறார். நான் யாரிடமிருந்து எல்லாம் பாடம் கற்றேனோ அந்த குருமார்கள் என்னுடைய புத்தியினால் அடையப்பட்டவர்கள். மேலும் சொல்லுகின்றார், நான் சொல்லப்போகின்ற ஆசிரியர்களிடமிருந்து நான் பெற்ற அறிவு இருக்கே, அந்த அறிவை ஞானத்தை அடைந்து நான் முக்தனாக நிறைவானவனாக இருந்து கொண்டு இந்த பூமியில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றேன். ஒரு இடத்துல இல்லை, ஊர் சுற்றியாக இருக்கிறார். ஆமாம், ஊர் சுற்றுறதுல சில பேர் ரொம்ப சந்தோஷம் இருக்கும். ஆமாம், ஆக முக்தனாக வாழ்க்கையுடைய அனர்த்தம் என்ன அர்த்தம் என்ன என்று தெளிவாக தெரிந்து கொண்டு நிறைவாக இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த உலகம் உடல் எந்த விதத்தில் உண்மையானது இல்லை என்பதை நான் நன்கு புரிந்து கொண்டிருக்கின்றேன். அதை புரிந்து கொண்டும் நான் இந்த உடலில் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கின்றேன்னு சொல்கிறேன். அதுதான் முக்கியம். சில நேரத்தில் சில பேரை நன்கு தெரிந்து கொண்டு அவர்களிடத்தை பழகி கொண்டிருப்போம். அப்படி அவருடைய குறை நிறைகளை தெரிந்து கொண்டு நாம் பழகுவது என்பது ஒரு பெரிய ஒரு சாமர்த்தியம்தான். அவருடைய குறைகளும் தெரியும், ஆனால் அவரிடத்தில் அன்பாகவும் தன்மையாகவும் நாம் பழகி கொண்டிருப்போம். அதற்கு ஒரு தனி சக்தியே நமக்கு வேண்டும். சில நேரத்தில் சில பேரோட குறைகளை தெரிந்து விட்டால் அவர்கள் அருகிலே போவதற்கும் நமக்கு மனசு வராது, அவர்களோடு நட்பாகவும் இருக்க மாட்டோம். ஆனால் இங்கே என்ன, ஒருவரை பற்றி நன்கு தெரிந்து கொண்டு கூட அவரிடத்தில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பழகுவது எப்படி என்பதே நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறார்.
அதற்கு காரணம் நான் இப்படிப்பட்ட குருமார்களிடத்தில் இப்படிப்பட்ட அறிவை நான் பெற்றதனால். அதான் சொல்கிறேன், முக்தம் உபாதானம் தான் ஸ்ருணும். அந்த குருமார்களை கேள்வி கேட்டு அல்லது அந்த குருமார்களிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அறிவை நான் என்னுடைய புத்தியினால் சுவீகரித்து கொண்டுள்ளேன். அந்த குருமார்களை நான் சொல்லுகின்றேன் கேள் என்று அடுத்த 2 ஸ்லோகங்களில் அழகாக சொல்லுகின்றார். 33, 34 ஸ்லோகங்கள் 7வது அத்தியாயத்தில். என்னென்ன? இந்த 2 ஸ்லோகங்களில் இந்த உலகில் உள்ள 24 பொருள்களை சொல்லி அந்த 24 பொருள்களிடத்திலிருந்தும் இவர் பெற்ற அறிவை அந்த பொருள்களையே குருவாக ஏற்றுக்கொண்டு பெற்றிருக்கின்றார். இந்த 24 பொருள்களிடமிருந்து இந்த அறிவை நான் அடைந்தேன், இந்த பண்பை நான் அடைந்தேன் என்று சொல்லுகின்றார். இந்த 24 பேரை மட்டும் நம்ம பார்த்துடுவோம். 33வது ஸ்லோகத்தில் 13 குருமார்களை சொல்கிறார். நீங்கள் கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் குருமாரான்னு சொல்லி நினைப்போம். அதனுடைய பேரை முதல்ல அறிமுகப்படுத்துகிறார், பிறகு ஒவ்வொன்றாக சொல்லுவார். சொல்லும்பொழுது தான் நமக்கு தெரிய போகின்றது. இதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கப் போகின்றது என்றால், நாமும் கூட அவர் சொல்லுகிற அந்த பொருள்களை பார்த்தால் அந்த அறிவு நமக்கு என்ன ஆகும், வரும். அதுக்கு தான் படிக்கிறது. வரிசையாக பார்க்கலாம். முதல் குரு யார் என்றால் பிருத்திவி, நாம் அனுபவிக்கக்கூடிய வாழுகின்ற இந்த பூமி முதல் குரு. 2வது குரு வாயுகு, காற்று. 3வது குரு ஆகாசம், ஸ்பேஸ். 4வது ஆபக, நீர், தண்ணீர். 5வது அக்னி, நெருப்பு. பஞ்சபூதங்களே இங்கே குருன்னு சொல்லி சொல்கிறார். 6வது சந்திரமாக, நிலா. நம்ம சிறு வயசில் நம்ம பாட்டியெல்லாம் நமக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, இந்த பாட்டு நிலாச்சோறுலாம் சொல்லுவோம் பாருங்கள். நிலா என்பது எல்லா சம்பிரதாயங்களும் விசேஷமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. சூரியனை விட நிலாவுக்கு தான் அதிகமான இடம் இருக்குது. சந்திரமாக, நிலா. அடுத்து 7வது ரவிஹி, சூரியன். 8வது கபோதக, கபோதின்னு சொல்லுவோம் பாருங்க. இங்கே கபோதக சொல்லி சொல்லுவோம், புறான்னு சொல்லி அர்த்தம், புறா இடத்துல இருந்து. 9வது அஜகராக, மலைப்பாம்பு. அதை எடுத்து ஒரு அறிவு பெற்றிருக்கிறார். நாம் என்ன பண்ணுவோன்னா, சில நேரம் உணவு நல்லா இருந்தால் கழுத்து முட்டை சாப்பிட்டுட்டு மலைப்பாம்பான்னு நெளிவோம், அது வேறு. 10வது சிந்துகு, கடல். ஆமாம். 11வது பதங்கக, விட்டில் பூச்சி. அடுத்து 12வது மது கிருத்து, தேனி. கிருத்து சொல்லி சொன்னால் கலெக்ட் பண்ணுறது தான், தேனை பூவில் இருந்தெல்லாம் கொண்டு வருவது, கலெக்ட் பண்ணுறது. அடுத்து 13வது கஜக, யானை. அடுத்து 34வது ஸ்லோகத்தில் 14வதாக சொல்கிற குரு மதுஹர, தேனை எடுப்பவன், தேனை சேர்க்கறது, மது கிருத்து. இங்கே மதுவை, அந்த தேனை மதுன்னா வேறு எதுவும் நினச்சிக்க போகிறீங்க, மது பிரியர் அப்படிலாம் நினச்சிக்காது, இங்கே தேனுன்னு சொல்லி அர்த்தம். 15வது ஹரிநக, ஹரிநக, ஹரிணிலாம் சொல்கிற மாதிரி, ஹரிநக என்றால் மான் சொல்லி அர்த்தம். அடுத்து 16வது மீனக, மீன், ஃபிஷ். 17வது பிங்களா, பிங்களா என்ற பெயருடைய ஒரு தாசி. 18வது குரா, ஒரு பறவையுடைய பெயர். 19வது அற்பகக, குழந்தை, சிசு. அடுத்து 20வது குமாரி, 15 வயதுடைய சிறு பெண். 21வது குரு சரகிருத்து, அம்பை செய்பவன. 22வது சர்ப்பாக, பாம்பு, ஒரிஜினல் பாம்பு, வேதாந்த பாம்பு இல்லை. 23வது ஊர்ணநாபி, சிலந்தி பூச்சி. நம்ம முண்டகோபநிஷத்தில் பார்த்துருப்போம், சிருஷ்டியை பற்றி பார்க்கும்பொழுது ஊர்ணநாபி, 8 கால் பூச்சி. அடுத்து 24வது சுபேஷ கிருத்து, குளவி, வண்டு. இவ்விதம் இந்த 2 ஸ்லோகங்களில் 24 குருமார்களை சொல்லியிருக்கின்றார். இதெல்லாம் என்னங்க குரு, என்னவோ சொல்கிறாரு. அடுத்த ஸ்லோகத்தில் மேலும் விஷயங்களை பார்க்கலாம். 35வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இவைகள் என்னுடைய குருமார்கள், ஏன் எனக்கு அறிவை புகட்டிய காரணத்தினால் இவை எல்லாம் குருமார்கள்னு சொல்லிடுறார். இந்த 24 பொருள்கள் எனக்கு அறிவை கொடுத்தது. மேலும் ராஜன், என் மகாராஜாவே கேள். ஆமாம், சதுர்விம்சதி ஆக்ருதாக,
24 குருமார்கள். இந்த 24 என்னுடைய குருமார்கள். என்னுடைய புத்தியினால் நான் தெரிந்து கொண்டதனால் அவைகளை குருமாராக நான் ஏற்றுக்கொண்டேன். ஆமாம் சொல்கிறார். சிக்ஷா விருத்திபிகி ரே தேஷா. இந்த 24 அவருடைய செயல்களை கவனித்து அவைகளுடைய செயல்களின் துணை கொண்டு அதிலிருந்து ஒரு அறிவை நான் கிரகித்து கொண்டே அவைகளுடைய குணம், தன்மை, செயல்கள் என்னவென்று அப்சர்வ் பண்ணி நான் அதன் துணை கொண்டு இந்த அறிவை பெற்றேன்னு சொல்கிறேன். அப்போ எவ்வளோ கவனிச்சிருக்கார் பாருங்க. ஒன்றொன்றையும் கவனித்து அறிவை பெற்று இருக்கின்றார். நமக்கும் வாழ்க்கையில் எவ்வளோ பேருடைய செயல்கள், அவர்களோடு உறவாடுகின்றோம், அதை பார்த்து நமக்கு அறிவு வந்ததான்னா நிறைய நேரம் நம்மையே நாம் நொந்து கொள்வோம். எவ்வளோ பார்த்து என்ன கேட்டு அறிவே வரலையேங்கன்னு சொல்லுவோம். ஆக இங்கே சிக்ஷா சொன்னால் லெசன், பாடங்களை, அறிவை நான் அறிந்து கொண்டேன், படித்து கொண்டேன். அகம் ஞாத்தவான். இவைகளுடைய செயல்களை நான் கவனித்து இவைகளை துணை கொண்டு நான் இந்த அறிவை எல்லாம் பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறார். இங்கே யாருக்கு? எனக்கு நானே பாடம் கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறார். இவைகளுடைய தனித்தனி செயல்களை கவனித்து அதன் துணை கொண்டு நான் பாடத்தை பெற்றுக்கொண்டேன். அதற்கு முன்னே ஒரு சின்ன விசாரம். இங்கே ஒரு சொல் இருக்குது 32வது ஸ்லோகத்தில், புத்தி உபாசிதாக. இவர்களெல்லாம் என்னுடைய புத்தியினால் சம்பாதிக்கப்பட்ட குருமார்கள். அவைகள் உபதேசம் செய்து மண் எப்படின்னா நம்மகிட்ட பேசியிருக்கா இல்லையா? காற்று எப்படின்னா பேசியிருக்கா? அக்னி எப்படின்னா பேசியிருக்கா? மலைப்பாம்பு எதுனா பேசியிருக்கா? தேனி பேசியிருக்கா? இல்லை. நாம் இருக்கிறதும் தேனி தான். ஆக உண்மையில் இவைகளெல்லாம் குருமார்களா, ஞானத்தை புகட்டும் கருவிகளா என்றால் சிலதெல்லாம் ஜடமாக இருக்கே. ஜடம் எதுவுமே பேசாது, அது எப்படி நமக்கு அறிவை கொடுக்க முடியும்? ஆக குரு சொன்னால் இல்லை, இன்னொரு தகராறு இருக்குது. குரு சொன்னால் அவர் பேசுகின்றவராக வாழ்ந்து கொண்டிருப்பவராக இருந்து கொண்டு நம்முடைய செயல்களை, பக்குவத்தை பார்த்து நமக்கு அறிவை கொடுப்பவர் தான் குரு. பேசுகின்ற குரு ஜீவிதமாக இருக்கணும். எனக்கு அவர் குரு சொன்னால், அவர் 200 வருஷத்துக்கு முன்னே வாழ்ந்தவர் படத்தில் இருக்கார் அவர் குருன்னு சொன்னால் அது எப்படி? அவர் வணக்கத்துக்குரியவர், போற்றுதலுக்குரியவர். ஆனால் நம்மோடு இருந்து நமக்கு சொல்லி கொடுத்து நம்மை வழி நடத்த வேண்டும். அதை தான் நாம் குருவாக ஏற்றுக்கொள்ள முடியும், எடுத்துக்கொள்ள முடியும். தட்சிணாமூர்த்தி மௌனமாக இருந்து சொன்னார். அந்த 4 பேருக்கு சொன்னார். அன்றிருந்த நால்வருக்கும் அற்புதமாக நீ உரைத்தது ஒன்றிருந்த வார்த்தை எனக்கு உண்டோ பராபரமே சொல்கிறார். ஆமாம், அவர் பூஜை பண்ணுறோம், அது மூலமாக அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த புண்ணியத்தின் விளைவாக நமக்கு சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மனித உறவில் உள்ள பேசுகின்ற ஒரு குருவை நமக்கு அனுப்பி தருவார். அதுதான் உண்மை. நல்ல ஒரு குரு நமக்கு வேணும்னா அதுக்கு முதல் வேலை யார் இடத்துல இருக்குன்னா அது சிஷ்யன் இடத்துல தான் இருக்குது. நல்ல சிஷ்யனாக நாம் பண்புடையவனாக, பக்குவத்தை உடையவனாக, நல்ல ஒரு தகுதி உடையவனாக தகுதியை வளர்த்து கொள்ளும் பொழுது அந்த தகுதியை பார்த்து ஒரு குரு நிச்சயமாக வருவார், நமக்கு உபதேசிப்பார். இது சத்தியம். இது மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினோருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே சொல்வார். நாம் தயாரானோம்னா அதற்கேற்ற குரு நமக்கு அமைவார். ஆகவே இங்கே ஜடப்பொருள்கள் எல்லாம் எப்படி நமக்கு குருவாக முடியும்? இங்கே எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், முந்தி நாம் பார்த்து உன்னாலேயே தான் நீ உன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை பார்த்தோம். உத்தரேத் ஆத்மனோ ஆத்மானம், உனக்கு நீயே குரு என்பது அது அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும் பார்த்தோம். ஆகவே அதே நியதியைத்தான் நாம் இங்கேயும் அப்ளை பண்ணணும். இவைகளை குருவென்று நாம் நேரடியாக அர்த்தம் செய்து கொள்ளக்கூடாது. காரணம் என்னவென்றால், இவைகள் எதுவுமே நமக்கு நேரடியாக ஞானத்தை கொடுக்காது. இவைகள் குருவும் இல்லை. இவைகளை நிமித்தமாக கொண்டு ஞானத்தை நாம் அடைந்திருந்தால் அந்த குரு என்ற வார்த்தையில் அவைகளை அழைக்கின்ற ஒரு பழக்கம் இருக்குது, அவ்வளோதான். அதை பார்த்து நான் தெரிந்துக்கிட்டேன். ஆமாம், அதை பார்த்து நான் தெரிந்து கொண்டேன். இந்த அர்த்தத்தில் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது பேசி நமக்கு அறிவை கொடுத்தது என்ற அர்த்தத்தில் இங்கு சொல்லவில்லை. ஆகவே பொதுவாக குரு என்றால் அறிவுடைய உயிருடன் உள்ள பேசுகின்ற ஒருவர் தான் குரு. பேசி உபதேசம் பண்ணால் நமக்கு புரியல, பேசி உபதேசம் பண்ணால் நமக்கு புரியல, பேசாதிருந்து என்ன புரிய போகுது?
ஆக எல்லா விஷயங்களும் அப்படி தான். இந்த காந்தாரி கணவனுக்காக கண்ணை கட்டிக்கிட்டான்னு சொன்னாங்க. அது பலர் பலவிதமாக பல கோணத்தில் சொன்னாலும் கூட அந்த பிள்ளைகளை நேரடியாக பார்த்து அவர்களுடைய செயல்களை புரிந்து கொண்டு வழிகாட்ட முடியாமல் தானும் கண்ணிருந்தும் தன் கண்ணை கட்டி கொண்டது கொண்டு பிள்ளைகளை வளர்த்தாள். பிள்ளைகளை எப்படி இருந்தது சொல்லுவாங்க. ஆமாம், ஒன்று கூட உருப்படி ஆகலை. ஆமாம், ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி, ஒரே ஒரு ராணி பெற்ற 9 பிள்ளை. அந்த 9ல் ஒன்று கூட உங்களுக்கே தெரியுது. அப்புறம் என்ன, அந்த காலத்து கதை சினிமாவில் பாட்டு பார்த்து அதுங்களை நம்ம வளர்க்கும் பொழுது, அதனால தான் குருவானவர் கூட நேரடியாக சிஷ்யனுடைய கண்ணை பார்த்து முகத்தை பார்த்து அவன் அப்படி பார்த்து தான் அங்கே சொல்கிறதில் தான் ரொம்ப அதிகமான பிரயோஜனம் இருக்கும். நேரடியாக பார்க்கணும். நம்ம சில நேரத்தில் வீட்டிலே பார்ப்போம், பையங்க மற்றவங்க எதனா பேசணும், இங்கே பாரு என் முகத்தை பார்த்து பேசு, என் கண்ணை பார்த்து பேசணும். என்ன அர்த்தம்? அது ஒரு எஃபெக்ட் இருக்குது. குருவானவர் கூட இந்த வேதாந்தத்தை சொல்கிறார்ல, கைவல் நவநீத ஆசிரியர் சொல்கிறார், அவனுடைய மனதை பார்த்து ஓதுவாரே சொல்கிறார். ஓதுவார்னா வேறு அர்த்தம் இல்லை. ஓதுவார்னா கோயிலில் பாடல் படிக்கணும், ஓதுவார் தான், அவர் வேறு. உணர்ந்து படிக்கிறதுக்கு பேர் தான் ஓதுதல். ஆமாம், ஓதியும் உணர்ந்தும் இல்லை, தான் உணரா பேதைன்னு சொல்கிறார். அப்படி இருந்தால் முடியலன்னு சொல்கிறார், அது வேறு விஷயம். ஆக சிஷ்யனுடைய முகத்தை பார்த்து கண்ணை பார்த்து அவர் நேராக அவர் சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் சரியான விஷயம். எல்லா விஷயங்களையும் இவர் கூர்ந்து கவனிச்சிருக்கார். ஆக குருவானவர் சிஷ்யனுடைய மனதை உணர்வை புரிந்து கொண்டு சிஷ்யனுக்கு எது தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை மட்டும் சொல்லித் தருவார். அவனுக்கு என்ன தகுதி அதையும் புரிந்து கொண்டு அதற்கேற்ற சாதனங்கள் சொல்லி கொடுப்பார். சம்பிரதாயமாக வந்திருந்தான். எல்லாருக்கும் ஒரே சாதனம் அப்படிலாம் இல்லை. அவருடைய பக்குவம், அவர் எந்த நிலையில் இருக்கிறார் பார்த்து சொல்லிக் கொடுக்கணும். அடுத்து குருவுக்கு தெரிஞ்சதெல்லாம் சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுத்தணுன்ற அவசியம் இல்லை. ஒரே நேரத்தில். ஆனால் ஒன்று இருக்குது, வேதாந்த விஷயத்தில் மட்டும்தான் குருவானவர் தனக்கு என்னவெல்லாம் தெரிஞ்சிருக்க முழுமையாக சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆனால் எந்த நேரத்தில் எதை மட்டும் சொல்லணுமோ அதை சொல்லிக் கொடுத்து வழி நடத்துவார். அது ரொம்ப முக்கியம். மற்ற எல்லா சப்ஜெக்டில் இருக்க குருமார்கள் ஏதோ சிலதை மறைத்து அல்லது முழுமையாக சொல்லிக் கொடுக்குறது என்பது ரொம்ப துர்லபம். ஆனால் வேதாந்த குருமார் மட்டும்தான், ஆசிரியர் மட்டும்தான் தனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்குமோ முழுமையாக அது தன்னுடைய சிஷ்யனுக்கு வாரி வழங்கி விடுவார். இந்த நதியானது எப்படி தன்னுடைய எல்லா நீரையும் கடலில் சென்று கொட்டி விடுமோ அது போல் சொல்லி கொடுப்பார். ஆனால் எந்த நேரத்தில் எதை சொல்லித்தரணுமோ அது ரொம்ப முக்கியம். அது இல்லை சொன்னால் சிஷ்யன் ஒரு வழி ஆகிடும். குருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லணும் அப்படிலாம் இல்லை. அவருக்கு எந்த நேரத்தில் என்ன சொல்லணுமோ அப்படி சொல்லி கொடுத்து படிப்படியாக. அதனால தான் பாருங்கள், பிஹெச்டி அல்லது பெரிய லெக்சரராக இருக்கிற ப்ரொஃபஸராக இருக்கிற 1ஆம் கிளாஸ் பையனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க முடியாது. அதுக்கு தனி ஒரு மனநிலை இருக்கும். அதனால தான் இப்போ 1ஆம் கிளாஸ் டீச்சர், அந்த காலத்தை நமக்கெல்லாம் அப்போல்லாம் கிண்டர் கார்டுன்னு அதெல்லாம் வரல. இன்னும் அதுக்கு கீழே எதுனா வருமா என்ன தெரியல நமக்கு. எல்கேஜி யூகேஜி அதுக்கு அப்புறமா பிறந்த அன்றைக்கே கொண்டு விட்டுணுமா என்ன தெரியல. அப்படி தான் இருக்காங்க, தாய் தந்திர அப்படி தான் இருக்காங்க. இப்போ அந்த காலத்தில் 5 வயசுக்கு அப்புறம் தான் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அந்த 1ஆம் கிளாஸ் டீச்சர் நம்ம மனசுலேயே நிற்பாங்க. காரணம், அவ்வளோ அழகாக நமக்கு பொறுமையாக நம்முடைய எல்லா சேட்டைகளையும் பொறுத்துக்கிட்டு அவனை சொல்லி கொடுத்தாங்களே. அந்த பொறுமை இந்த வாத்தியாருக்கெல்லாம் இருக்காது. ப்ரொஃபஸருக்கு, கல்லூரி பேராசிரியர்களுக்கெல்லாம் இருக்கவே இருக்காது. ஆக சிஷ்யனுக்கு எது தெரிந்து கொள்ளணுமோ அதை மட்டும் சொல்லிக் கொடுப்பார். அவனுக்கு என்ன தகுதியோ அந்த தகுதி அறிந்து அவனுக்கு வழிகாட்டுவார். பிறகு இந்த ஜடமான உயிருள்ள இந்த 24 பொருள்கள் என்னவென்றால் நாம் என்னவாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இவைகளை கவனித்து இவைகளை ஒரு நிமித்தமாக வைத்து கொண்டு அவர் ஒரு பண்பை அடைந்திருக்கின்றார் அந்த பொருள்களிலிருந்து, அல்லது புரிந்து கொண்டிருக்கிறார் சொல்லி இங்கே அர்த்தம். பூமியை கவனிக்கிறார். இவரோ சன்னியாசி, ஒரு வேலையும் இல்லை. விஐபி என்ன தெரியுமா? வேலை இல்லாத பர்சன் அர்த்தம். இல்லைன்னா வேலை இல்லாத வெட்டி ஆஃபீஸர். ஆனால் என்ன, எதையோ கவனிச்சுக்கிட்டு இருக்கார். எதையாவது கூர்ந்து கவனித்து அதிலிருந்து அவர் அறிவை பெற்று இருப்பார். முயற்சிக்கின்றாராம். என்ன எல்லாம் நிறைய விஷயம் கண்ணில் படுது. இப்போது முனிவன் சொன்னாலே மனநாத் முனிகி, ஏதோ சிந்தித்து கொண்டே இருப்பவன். ஆமாம், மௌனாத் முனிகி, மௌனமாக இருப்பவன்.
நிறைய லட்சணங்கள், இதில் 2 லட்சணம் முக்கியமாக சொல்கிறோம். ஆமாம், மனநாத் முனிக என்றால் சிந்தித்து கொண்டிருப்பவன். அப்படி பொருள்களை பார்த்து ஒரு அறிவை அவர் சிந்தித்து அறிகின்றார். ஆகவே இங்கு 24 பொருள்கள் மட்டும் இல்லை, இன்னும் நிறையவே இருக்கலாம். இவர் 24 லிஸ்ட் பண்ணியிருக்கார், அவ்வளோதான். இவைகள் குரு என்பதில் உண்மையான தாத்பரியம் கிடையாது. பிறகு என்ன, இவைகளை காரணமாக கொண்டு இவைகளை பார்த்து இவர் பாடம் கற்றுக்கொண்டிருக்கின்றார். அது நமக்கு பாடம், அவ்வளோதான். அவர் கற்றுக்கொண்ட பாடத்தை சொல்லுகின்றார், அது நமக்கு பாடம். இதில் என்ன கிடைக்கிறதுனா, நாம் பார்த்து சிந்தித்து தெரிந்து கொள்வதை விட அந்த நேரம் மிச்சம். அதிலிருந்து ஒரு அறிவை இயல்பாக சாதாரணமாக கொடுத்துட்றார். அதனால தான் பார்க்குறோம், ஒரு குரு என்பவர் ஒரு பெரிய லைப்ரரிக்கு சமமானவர். காரணம், நிறைய புத்தகங்கள், நிறைய விஷயங்கள் இருந்து தெரிந்து கொண்டு அவைகளை நமக்கு அழகாக எடுத்து வழங்கி விடுகின்றார். அவ்வளவும் நம்ம போய் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும்ன்ற அவசியம் கூட இல்லாத ஒரு நிலை அதுதான். அதனால தான் குருவுக்கு நம்ம பெரிய மகிமையை கொடுக்குறோம். அவரிடத்துல நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. ஆக இவைகளை வைத்து என்ன பாடம் கற்றுக்கொள்வது என்பது ஒவ்வொருவருக்கும் இன்னும் வேறுபடும். இது ஒன்று இருக்குது, இது ஒரு முக்கியமான கருத்து. அவருக்கு ஒரு பொருளிலிருந்து ஒரு அறிவு கிடைச்சிது, இவர் பார்க்குறார், இவருக்கு வேறு ஒரு அறிவு கிடைக்கும். அதில் ஒரே அறிவு தான் கிடைக்கணுன்றதும் இல்லை. ஆனால் அவர் தான் என்ன அறிவை அதிலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்பதை மட்டும் சொல்லுகின்றார். நாய் இருக்குது, அதன் இடத்துல என்ன பண்ணுறோம், நன்றி உணர்வை பெற்றேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். இல்லைங்க, நாய்க்கு நன்றி உணர்வு என்பது அது இயல்பாக அதுக்கு இருக்கிறது, அது பிறவியில் வச்சுருக்கு, அது தனியாக ஒன்றும் வரல. ஏதோ ஒன்று அது நன்றி உணர்வோடு இருக்குது. ஒரு பிஸ்கெட்டு நீங்கள் எப்போனா போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் 10 வருஷம் பொறுத்து வந்தால் கூட அது ஜீவிதமாக இருந்ததுன்னா அந்த ஆளை கவனித்து வாழை அப்படியே ஆட்டிக்கிட்டு பின்னால் வரும். அதுக்கு அந்த உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து இன்னொருத்தர் இருக்கார், யாரையும் கிட்ட சேர்க்காத ஒரு குணம் இருக்குது, அதையும் கற்றுக்கிட்டேன்னார். யார் இடத்துல, நாய் இடத்துலேருந்து. நாய் இடத்துல நன்றியும் கற்றுக்கிட்டேன். நாய் பாருங்கள், 5-6 நாய் 10 நாயோட ஒன்றா படுத்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு உணவு கிடச்சிதுன்னா உடனே எல்லாத்தையும் விரட்டி விட்டு தான் மட்டும் தான் சாப்பிடணும். அப்படி ஒரு அறிவு நாய் இடத்துலேருந்து நமக்கு கிடைக்குது. அடுத்து இன்னொன்று இருக்குது, நாயை பற்றி இன்னொன்று உதாரணம் சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, சாப்பிட்டதை கக்கி மறுபடியும் அதை சாப்பிடுமா. அதுபோல் இந்த உலகத்தில் இருக்க நிறைய விஷயம் வேண்டாம், நான் நிறைய விஷயத்தை விட்டுட்டு மறுபடியும் நான் எடுத்துக்கிட்டு அவஸ்தைப்படுறேன். அதுவும் நாய்க்கு இருக்கிற இன்னொரு குணமாக சொல்லுவாங்க. ஆக ஒரே விஷயத்தில் ஒருவர் கருத்து போல் மற்றவர்கள் கருத்து இருக்காது, எடுத்துக்கொள்வதும் இல்லை. அவர்களுக்கு வேறு ஒரு அறிவு கிடைச்சிருக்கும். ஆக என்னுடைய புத்தியில் நான் கற்றுக்கொண்டது, இவர்கள் குரு இல்லை என்றாலும் அதிலிருந்து நானாக கற்றுக்கொண்டது இவைகள் என்றும் சொல்லுகின்றார். ஆக அவைகளுக்கு குரு என்ற ஸ்டேட்டஸை இவர் தான் தரார். அவைகளுக்கு ஒன்றும் தெரியாது, நான் குரு என்றெல்லாம் அவைகள் சொல்லவே, அவைகள் கிளைம் பண்ணலை. இவர் அவைகளை குரு என்று இந்த இடத்துல வர்ணிக்கின்றார். என்னுடைய புத்தியினால், புத்தி உயர்வினால் இவர்களெல்லாம் குருவாக ஆனார்கள். ஒன்றை பார்த்து ஒரு அறிவை அடைந்தால் அது குருவை போல நான் பெறுகின்ற அறிவுக்கு அது உதவி உள்ளது. ஆக குருவினுடைய ரோல் அது செய்திருக்கு. ஆகவே அவைகளை குரு என்று நான் சொல்லுகின்றேன்னு சொன்னார். இப்போ மதுரைக்கு போகிற ரோடே என்னென்னா மதுரை ரோடு போட சொல்கிறோம். அதுவே மதுரை இல்லை, மதுரைக்கு போகிறதுனால அதுக்கு மதுரை ரோடு. அதுபோல் அந்த அறிவு எனக்கு கிடைச்சதுனால அவைகளையும் நான் குருவாகவே வர்ணிக்கின்றேன். அப்படி இந்த உலகமே நமக்கு குரு தான். இந்த உலகத்திடமிருந்து, மக்களிடமிருந்து, பொருள்களிடமிருந்து, பறவைகளிடமிருந்து, உயிர்களிடமிருந்து நான் கற்றுக்கொள்ளும் பாடத்தை நாம் என்ன பண்ணலாமா, 2ஆக பிரிக்கலான்னு சொல்கிறார். இது ஒரு சின்ன ஒரு விசாரம். நாம் பெறுகின்ற அறிவை எல்லாம் இப்படி பெறுகின்ற அறிவை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று அன்வயம், 2வது வெத்திரேகம். அன்வயம் சொல்லிச்சுன்னா அதை பார்த்து நான் இதை செய்ய வேண்டும் என்று பாசிட்டிவாக நான் பெறுகின்ற ஞானத்துக்கு பேர் அன்வயம். ஆமாம், நேர்முகமாக பெறுவது. பூமியை பார்த்து நான் பொறுமையை கற்றுக்கொண்டேன், பூமியை பார்த்து பொறுமையை கற்றுக்கொண்டேன். இது பாசிட்டிவ் ஞானம், பாசிட்டிவ் வேல்யூ. வெத்திரேகம் என்றால் அப்படி இருக்கக்கூடாது என்று எதிர்மறையாக கற்றுக்கொள்வது, அது வெத்திரேகமாக பெறுகின்ற ஞானம். இந்த 2க்கும் என்ன இருக்குது, நெகட்டிவ் ஞானமும் வரும், ஒன்று இடத்துல இருந்து பாசிட்டிவ் ஞானமும் நாலேஜ் நமக்கு வரும். சொல்லுவாங்க போதா, உங்கள் தாத்தா போல் இருக்காது, இல்லை உங்கள் அப்பாவை போல் இருக்காது. அப்போ 2 விதத்தில் இந்த உலகத்திலேருந்து நாம் அறிவை பெற முடியும். இருவருமே நமக்கு டீச்சர்ஸ் தான். ஆக என்னை போல் இருக்காது, அது வெத்திரேகம்.
என்னைப் போல இரு, இது அன்வயம். அப்படிதான் அன்வயமாக வெத்திரேகமாக. இது ஒரு விதமான உப்பமா. உப்பமானா உப்புமான்னு நினச்சிடாதீங்க. ஆமாம், உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது. அதன் நிமித்தமாக இந்த அறிவை நான் பெற்று, அந்த நிமித்தம் வந்தது. அல்லது ரிமைண்டர், ஞாபகப்படுத்துவதாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். இப்போது சில வீட்டில் பார்த்தா பையங்க சினிமா நடிகர் மேலே ரொம்ப இருந்தாலும், ஏதோ ஒரு ஆக்டர்னா அவன் ரூமெல்லாம் புத்தகத்தெல்லாம் எல்லாம் அந்த சினிமா நடிகர் போஸ்ட்டை ஒட்டி வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் இருந்தால் அவன் இருக்கிற ஸ்போர்ட்ஸில் யாரெல்லாம் உயர்ந்தவர்களோ அவங்க ஸ்போர்ட்ஸ் மேன் ஃபோட்டோவாக வீட்டெல்லாம் சுவரெல்லாம் ஒட்டி வச்சுருப்பான். அதுபோல் சில பேருக்கு பணம் ரொம்ப அவசியமாக நினைப்பாங்க. பணம் 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 ராத்திரியும் பகலுமா. அவங்க வீடு முழுக்க வேறு சாமி படம் இருக்காது, லக்ஷ்மி படமாக இருக்கும். சில பேர் வீடுகளில் பார்த்தா லைப்ரரியை புத்தகமாக அடுக்கி வச்சுருப்பாங்க. சில பேரில் வீட்டில் இருக்கவே இருக்காது. அது என்ன தரப்போகுது? லக்ஷ்மின்னா நிறைய கொடுப்பாங்க. சில பேர் வீடுகளில் சில பெரியவர்கள் மகான்கள் படங்கள்லாம் இருக்கும், சிலைகள் இருக்கும். அதுபோல் அவரவர்கள் எது பிடிக்கிறதோ அதை வைத்துக் கொள்கின்றார். அதிலிருந்து அவர்கள் கிடைச்ச ஒரு அறிவு அது. ஆக ஒன்றை பார்த்தவுடன் அதிலிருந்து என்ன வேள்வி கிடைக்கின்றதோ அது ஞாபகம் வரணும். அதற்காக அவைகளெல்லாம் ஒரு சின்னங்கள், அடையாளங்கள். ஆக இந்த 24 விஷயங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குருவாக எடுத்துக்கலாம், சிலது உதாரணமாக எடுத்துக்கலாம், சிலது ஞாபகப்படுத்துகின்றது, சிலது நம்மை உற்சாகப்படுத்துவதற்காக எடுத்துக்கொள்ளலாம், சிலது நம்ம அலர்ட் பண்ணுறது, எச்சரிக்கைப்படுத்துவதாக அந்த உதாரணங்களிலிருந்து நாம் எச்சரிக்கை அடையலாம், அல்லது நமக்கு தன்னம்பிக்கையை ஹோப்பு கொடுக்கறதுக்காகவும் அந்த பொருள்களை உதாரணமாக ஞாபகப்படுத்துவதற்காக எடுத்துக்கொள்ளலாம். இந்த உலகத்தில் ஒரு லா இருக்குது, என்ன தெரியுங்களா? தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக. உன்னால் காப்பாற்றப்பட்ட தர்மம் உன்னை காப்பாற்றும். இது ஒரு நியதி. தர்மம் என்றால் ஒரு நியதி. நீ எந்த நியதியை காப்பாற்றுகின்றாய் அந்த நியதி உன்னை கட்டாயமாக காப்பாற்றும். ஆமாம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? நான் அதை காப்பாற்ற மாட்டேன், அதுதான் என்னை காப்பாற்றணும் இல்லையா? அப்பா அம்மா தான் என்னை காப்பாற்றினாங்க, நான் அவங்கள காப்பாற்றணுன்ற அவசியங்களை விட்டுடுறோம் பாருங்க. கடைசியில் அந்த கதி. தர்மத்தை காப்பாற்றினால் தர்மம் நம்மை காப்பாற்றும் இல்லையா? ஆனால் நிறைய நேரத்தை என்ன பண்ணுறோன்னா, இந்த தர்மங்கள், நியாயங்கள், விஷயங்கள் எல்லாம் அவரவர்களுக்கு எது சௌகரியமோ அந்த நேரத்தில் அதை எடுத்துக்கொண்டு உதாரணமாக பேசுகின்றோம். கர்ணனும் தர்மத்தை பேசினான். எப்பொழுது யுத்த காலத்தில் தேர் சக்கரம் புதஞ்சிடும் பொழுது கீழே தேர் சக்கரத்தை எடுத்து சரி பண்ணும் பொழுது யுத்தம் பண்ணுறதுக்கு அர்ஜுனனை தூண்டுகின்றார் பகவான் கிருஷ்ணர். அப்போ சொல்கிறான், இது தர்மமானு கேட்குறான். ஆமாம். ஆனால் அவன் பேசிய தர்மம் சந்தர்ப்பவாத தர்மம் இல்லையா? அதே தர்மம் யுத்த காலத்தில் பத்ம வியூகத்தில் அபிமன்யுவை கொல்லும்போது ஏன் சொல்லலை? அத்தனை பேர் நின்று இல்லையா, ஒருவன் இடத்துல சண்டை போட்டு சிறுவன் எல்லாம் சொந்தக்காரங்க தான் இல்லைப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அவனை கொல்லணும், எத்தனை பேர் கொள்ளாதீங்க. ஏன் தர்மம் பேசலை? அப்போது திரௌபதியை மானபங்கப்படுத்தும் போது ஏன் தர்மம் பேசலை? சூதாடி பொருள்களை அபகரித்த போது ஏன் பேசலை? எல்லாருக்கும் அவரவர்களுக்கு தர்மம் அவரவர்களுக்கென்று வரும்பொழுது மட்டும் அவர்களுக்கென்ற ஒரு தர்மம், இன்னொருத்தருக்குன்னா வேறு ஒரு தர்மம். அதனால சொல்லுவாங்க, ஆளை சொல்லு ரூலை சொல்கிறேன்னுவான். ஆமாம், கவர்மெண்ட்டோட ஆளை சொல்லு ரூலை சொல்கிறேன். ஆளுக்கு ஏற்றால் ரூல் வளைஞ்சிடும். 1000 ரூபா கொடுத்தா வளையாத ரூலாக 10,000 ரூபா கொடுத்தா வளைஞ்சிடும். அதுதான் உலகத்தில் இருக்க நியதியாக இருக்குது. ஆக தன்னை காத்து கொள்வதற்காக தர்மத்தை பேசினான், தர்மத்தை காப்பாற்றுவதற்காக அவன் தர்மத்தை பேசலை. ஆமாம். ஆக நான் முறைப்படி நடக்க மாட்டேன், ஆனால் நீ அப்படி முறைப்படி நடக்கணும். எல்லாருடைய எண்ணம் அப்படி தான். நான் எப்படியும் நடந்துக்குவேன், ஆனால் நீ என் இடத்த முறையை நடந்துக்கணும். இது நடக்குமா? சொல்லுவாங்க, நம்மை பிறர் எப்படி நடத்த வேண்டும் என்பதை நாம் தான் அவர்கள் சொல்லிக் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. ஆமாம். நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி தான் பிறர் நம்ம இடத்துல நடப்பாங்க. ஆக தர்மப்படி வாழ்ந்தவர்கள் கஷ்டப்பட்டாலும் கூட சோதனைகளை கடந்து கடைசியில் எப்படி வெற்றி அடைந்தார்கள் என்று பார்த்து அறிவை பெற வேண்டும். அர்ஜுனன் சொல்கிறான் இல்லையா, கடைசியில் எல்லாத்தையும் இழந்து விட்டு வரும்பொழுது தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும், இவ்வியற்கை மருமத்தை இவ்வுலகம் நம்மாலே கற்கும், தனு உண்டு காண்டீபம் அதன் பேர் என்றான்.
பாஞ்சாலி சபதத்தை எழுதிட்டு பாரதியார் முடிக்கும்போது கடைசி பாடல் இது தான். ஆமாம், சண்டை வந்துடுது. இப்போ இந்த 5 பேருக்குள்ளேயே பீஷ்மருக்கும் துரோணருக்கும் மனசில் வருத்தம், தர்மவான்களுக்கெல்லாம். அவங்க அமைதியாக இருந்தது வேற ஒரு விஷயம். ஐயோ, 5 பஞ்சபாண்டவர் இருந்தாவே ஒத்துமைக்கு அடையாளமாக இருக்க சகோதரர்கள், அவர்களுக்குள்ளே வந்துடுது. அர்ஜுனன் கேட்குறான், எரிதழல் கொண்டு வா தம்பி, அதாவது கதிரை வைத்திருந்த அண்ணன் கையை பொசிக்கிடுவோன்னு சொல்கிறான் பீமன் அர்ஜுனன் இடத்துல. அப்புறம் அர்ஜுனனும் பேசுகிறான், என்ன வார்த்தை சொன்னேன், என்ன எங்கே பேசினேன், யாவர் முன்னெல்லாம் சொல்கிறான். கடைசியாக அந்த வார்த்தை ரொம்ப அழகாக முடிச்சிருப்பார். ஆமாம், தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுக்கவும், தர்மம் மறுபடியும் வெல்லும், இவ்வியற்கை மருமத்தை இவ்வுலகம் நம்மாலே கற்கும் சொல்லிட்டு சொல்கிறான் தன்னம்பிக்கையோட. தனு உண்டு காண்டீபம் அதன் பேர் என்றான். ஆக ஒவ்வொரு விஷயத்திலிருந்து நாம் ஒரு அறிவை நாம் பெற வேண்டும். மேலும் ஒரு முக்கிய கருத்து இருக்குது. இவைகளிலிருந்து எந்த ஒரு புதிய அறிவும் புதுசாக நமக்கு வரணும்னு சொன்னால், அறிவு என்பது ஒரு பிரமாணத்திலிருந்து தான் வரும். அறிவை தரும் கருவியிலிருந்து தான் ஒரு அறிவு வரும். இது ஒரு முக்கியமான கருத்து. ஆகவே இவைகள் அப்சர்வ் செய்வதன் மூலமாக, அதை தொடர்ந்து கவனிப்பதன் மூலமாக, கூர்ந்து கவனிப்பதன் மூலமாக அந்த அறிவு இவர்களுக்கு கிடைத்தது. அப்படி பார்க்கவில்லை என்றால் இந்த அறிவு வராது. கவனித்தல் என்பது, இந்த இடத்துல இன்னொரு கருத்து இருக்குது. கவனித்தல் என்பது வேறு, வெறுமனே பார்த்தல் என்பது வேறு. சும்மா பார்க்குறது வேறு, கூர்ந்து கவனிக்கிறது வேறு. நம்ம கேட்பாங்க, நீங்கள் கவனிச்சிங்களா, கூர்ந்து கவனிச்சிங்களா? சில பேர் சும்மா பார்த்துட்டு அப்படி போயிடுவாங்க. சில பேர் தான் பார்வை அங்கு நின்று கூர்ந்து கவனித்து அதிலிருந்து ஒரு அறிவை நாம் பெறுகின்றோம். ஆக வாழ்க்கையில் வருகின்ற அனுபவங்கள் எல்லாம் நமக்கு அறிவை தருகின்றதா சொன்னால் நிறைய பேருக்கு அப்படி இல்லை. வாழ்க்கையில் வருகின்ற அனுபவங்கள் அறிவை தந்திருந்தால் அவன் பக்குவப்பட்டு இந்நேரம் எப்படியே இருந்திருப்பான். ஆனால் அப்படி ஒரு நியதி இல்லை. வாழ்க்கையில் வருகின்ற அனுபவங்கள் எல்லாம் அறிவை தந்து தான் முடிய வேண்டும் என்று இல்லை. அப்படியே அறிவை தந்தால் அந்த அறிவுப்படி நாம் இருப்பதும் இல்லை. இந்த தகராறுலாம் நம்ம இடத்துல இருந்துகிட்டு இருக்கு. ஆமாம், சிலருக்கு சிறு வயதிலே சரியான அறிவு இருக்கும், சிலருக்கு 90 வயசு ஆனாலும் சரியான அறிவு இருக்காது. பேரனுக்கு பக்குவம் இருக்கும், தாத்தாவுக்கு பக்குவம் இருக்காது. ஆமாம், பேரனோட டிவி பார்க்கறதுல மல்லு கட்டிக்கிட்டு இருப்பார். அதெல்லாம் அந்த காலத்தில் இப்போ தான் வந்துடுச்சு. நம்ம தான் குழந்தைக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்றோம். அதுக்கு ஏதோ 4 போட்டு வச்சு நம்மளை தொந்தரவு பண்ணாது இருக்கணும். அது இப்படியே உட்காந்து அது என்னவோ பார்த்துக்கிட்டு இருக்கு. அம்மாவும் அடுப்பங்காரர் இதை பார்த்துக்கிட்டே என்னவோ பண்ணுது. அந்த கதி தான் இருக்குது. அந்த அளவுக்கு இது ஆக்கிரமிப்பு நமக்கு வந்து விட்டு நிறைய பேர் நேரத்தை வீணாக்கிட்டு தான் இருக்கு. நல்லது சில அறிவுலாம் இருக்குது, வாஸ்தவம் தான். நிறைய பேர் வீணாகிட்டு இருக்கு. ஆக சரியான அறிவு எப்பொழுது வரும் என்றால் அனுபவங்களை ஆராய்வதன் மூலமாக. பரீட்சலோகான், இந்த உலகத்தை நன்கு ஆராய்வதன் மூலமாக, உலகத்தை ஆராய்ச்சி செய்து, உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் ஆராய்ச்சி செய்து அறிவை அடையப் போகின்றார். அந்த கருத்தை எல்லாம் இங்கு நமக்கு சொல்லப் போகின்றார். மேலும் என்ன சொல்லப் போகின்றார் என்பது அடுத்த செஷனில் பார்ப்போம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே.